கொடுக்கிறார் பயங்கரமா. யாரு? இந்து முன்னணி தலைவர்கள் அங்க போய் இறங்குறார்கள். இன்னொரு விநாயகர் கழுத்தில் செருப்பு மாலை போட்டு விட மாட்டோம், உயிரை கொடுத்தும் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. போலீசார் என்ன பண்றாங்க, பல மாதிரி விசாரணை பண்ணி பார்த்தா மஞ்சுநாதன்ங்கிற ஒரு இந்து முன்னணிக்காரனும் செல்வகுமார்ங்கிற ஒரு இந்து முன்னணிக்காரனும் 18/2/2006 கைது செய்யப்படுறாங்க. எதுக்கு? விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டதுல. ஹிந்து பத்திரிகையில் இது வருது. அப்ப விநாயகர் எல்லா பத்திரிகையும் இன்டர்வியூ செஞ்சுட்டான். இங்கிலீஷ் பத்திரிகை ஹிந்து பத்திரிகையில் இது வருதே தவிர நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகையும் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒரே அளவுக்கு அமைக்கிட்டாங்க. நம்ம மேட்டர் இருந்தா லட்டு சாப்பிட்ட மாதிரி, இந்த மேட்டர் அவனுக்கு என்ன இருக்கு, எவனுமே போடல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அடே விநாயகர் நீ கடவுளுங்கிறிய, ஊர்வலம் போக விட மாட்டேங்கிறான்னு கத்திரிய, அவ்வளவு பக்தி உனக்கு நெசமா இருந்தா உனக்கு மனசு வருமா? உன் கடவுள் சிலையில போய் கழுத்துல போய் மாலை போட செருப்பு போடணும் மனசு வருமா? வருதுன்னா என்ன அர்த்தம்? இவங்க எவனும் இந்து மத பக்தி கிடையாது. இந்துக்களுக்கு முதல் எதிரி இவங்க தான், நமக்கு ரெண்டாவது தான். இந்துக்களுக்கு முதல் எதிரி யாரு? இந்துத்துவாக்காரன் இந்துக்களுக்கு எதிரி. இந்துக்களை தானே காலி பண்றான், இந்து கடவுளை தானே இழிவுபடுத்துறான். அடுத்தவன் செருப்பு மாலை போட்டா அவனுக்கு எப்படி வரும்? அடே ஒன்னே சேர்ந்து என்ன செஞ்சிருக்கணும் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்? அட பாவி, நமக்கு விநாயகர் கடவுள், அவர் முழு முதற் கடவுளுங்கிறோம், அவருக்கு போய் செருப்பு மாலையை போட்டுட்டாங்களே அப்படின்னு இந்து முன்னணிக்கு எதிராக திரளணுமா இல்லையா? திரள்றாம என்ன செய்யறான்? இன்னமும் இந்து முன்னணி தான் நம்ம பாதுகாப்பு நினைக்கிறானே. அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும், இதுல கண்டுபிடிக்கப்படுறாங்க. இது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளுக்கு என்பதற்காக வேண்டி உள்ள விஷயம். அதே மாதிரி 23/2/2008 ஒரு நியூஸ் நடக்குது. என்ன நடக்குது? ஊபியில கான்பூர் ஒரு ஊர் இருக்கு. அங்க என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒரு வீட்டுல இருந்து குண்டு வெடிக்குது. அந்த குண்டு வெடிப்புல ராஜீவ் மிஸ்ராண்டு ஒரு ஆளும் பூபீந்தர் சிங் சோப்ராண்டு ஒரு ஆளும் இவங்க 2 பேரும் சாகுறாங்க. செத்த பிறகு குண்டு வெடிச்சதுனால, குண்டு வெடிக்காட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் உள்ள போய் போலீஸ் நுழைஞ்சு உள்ள போய் பார்த்தா பயங்கரமான மூட்டை மூட்டையா ஜெலட்டின், மூட்டை மூட்டையா டெட்டனேட்டரு, வெடிமருந்துக்கு தேவையான பொருள், அந்த பைப்பு குழாயி, அந்த வெடிகுண்டு செய்யணும் தயாரிச்சு மடிச்சு போச்சு. வேற ஒண்ணு இல்ல. என்ன மேட்ரு? இவங்க வெடிகுண்டை உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணும் போது ராங்க கனெக்ஷன் கொடுத்து ரெடி பண்ண குண்டு வெடிச்சு போச்சு. அதுல அவங்க 2 பேரும் போயிட்டானுவ. இவங்க 2 பேரும் யாராண்டு நோண்டி எடுத்தா ஆர்எஸ்எஸ் காரணம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த இந்த 2 பேரு அவர்கள் வெடிமருந்து மூலப்பொருள்களாம் வைத்து எந்த பள்ளிவாசலுக்கும் வைப்பதற்கு, எந்த கோயிலுக்கும் வைப்பதற்கு, எந்த பூங்காவுக்கும் வைப்பதற்கு, எந்த தியேட்டருக்கு வைப்பதற்கு, எந்த இந்து மதத்துடைய தலைவருக்கும் வைப்பதற்கு, எந்த ஒரு அரசியல் பிரமுகரை வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயார் பண்ண குண்டு வெடித்து தயார் பண்ண 2 பேரும் காலி. இது பேப்பர்ல பப்ளிஷா வருது. மூட்டை மூட்டை ஆள்றாங்க வெடி. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கொல்லுவதற்காக வெடிகுண்டு 24/2/2008 தேதியில வடநாட்டு பேப்பர் அத்தனை இந்த செய்தி வருது. சொல்லி வச்ச மாதிரி இங்க தமிழ்நாட்டில் பண்ணிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி தமிழ்நாட்டில் இருந்துட்டு போய் நம்ம சம்பந்தப்படல இல்ல, இல்லன்னா சின்ன விஷயமா தான் பெருசா வரும். தமிழ்நாட்டில் நம்ம சம்பந்தப்பட்டா மட்டும்தான் வருமே தவிர வேறவன் சம்பந்தப்பட்டா இது ஒரு நியூஸே கிடையாது. தமிழ்நாட்டு மீடியாக்களுக்கு இது ஒரு செய்தியே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் 2 ஆர்எஸ்எஸ் காரன் செத்து இருக்கிறான், வெடிகுண்டு தயாரிப்பதற்குரிய மெட்டீரியல் அங்க எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த 40 குண்டு வெடிப்பை எங்க திருப்பி இருக்கணும்? இந்த 40 குண்டு வெடிப்பையும் எவன் வெடிகுண்டு தயாரிப்பதை ஒரு கொள்கையாக வைத்து செய்து கொண்டிருக்கிறானோ, உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தன் செஞ்சான், அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்ட. இதை ஒரு கொள்கையா சாதாரண நேரத்தில் இதையே ஒரு தொழிலாக ஒருத்தன் செய்து கொண்டிருந்தான் என்றால் அவன் பக்கம் அரசாங்கத்துடைய சந்தேகம் போகணுமா இல்லையா? போனுச்சா? போகல. அதே மாதிரி முக்கியமான விஷயம், அதே மராட்டிய மாநிலத்தில் நாண்டித்துன்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல என்ன பண்றாங்க என்று கேட்டா, ஆர்எஸ்எஸ் முக்கியமான பிரமுகர் லட்சுமண் ராஜ் கொண்டவார் ஒரு பேரு. லட்சுமண் ராஜ் கொண்டவார்னு ஒரு ஆள் பேரு. அவர் ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான ஒரு பிரமுகர். அந்த முக்கியமான பிரமுகர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருடைய வீட்டில் குண்டு வெடிக்குது. நல்லா கவனிங்க, ஆர்எஸ்எஸ் முக்கியமான ஒரு பிரமுகருடைய வீட்டில் குண்டு வெடிக்கிறது. குண்டு வெடிச்சா அந்த பிரமுகருடைய மகன் அங்க சாவுறான். இவர் வெளியே இருக்கிறார். எந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகருடைய வீட்டில் குண்டு வெடிக்கிறதோ அந்த பிரமுகருடைய மகன் நரேஷ் ராஜ் என்ற ஆளும் ஹிபான் சேண்ட் ஒரு ஆளும் 2 பேரும் என்ன செய்யறாங்க? இறந்து போறாங்க. குண்டு வெடிப்புல சாவுறாங்க. உடனே போலீஸ் குண்டு வெடிச்சு உள்ள போயிருவாங்கல்ல, அலர்ட் ஆகி பல டிபார்ட்மெண்ட் வந்தோன்னு வெளியே அம்பளை மறைக்க முடியல, ஒரு அமைக்கிருப்பாங்க. குண்டு வெடிச்சு சாவாவும் பிடிச்சிருந்தான்னு வைங்க, அது ஒண்ணுமே இல்லை அமைக்கிருப்பானுவோ.
குண்டு வெடிச்சு செத்த பிறகு அது என்னன்னு உலகத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் இல்லையா? உள்ள நுழைஞ்சு பார்த்தா அங்க பயங்கரமான பொருள்கள்லாம் என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அங்கேயும் வெடிகுண்டு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. வெடிகுண்டு தயாரிக்கிறத ஒரு வேலையாக ஒரு தொழிலாக செய்து கொண்டு இருந்தால் யார் வைத்திருப்பான்? அடே வெடிகுண்டு தயாரிக்கும் பொழுது அங்க சாவுறான்னு வருதடா. அப்ப வெடிகுண்டு சாமான்களை பதுக்கி வைக்கிறான்னு வருது. எதுக்கு வச்சான்? பணியாரம் சொல்றான் வச்சான். எதுக்கு இதெல்லாம் வச்சான்? எதுக்கு ஜெலட்டின்? எதுக்கு கெட்டுனது? எதுக்கு இரும்பு குழாய்? எதுக்கு? அப்ப இவ்வளவு பொருள்களை வச்சிருக்கிறான. அப்ப இவங்க பேக்ரவுண்ட்ல ஒரு திட்டத்தோட செயல்படுறாங்க. ஒரு மூளை உள்ள ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கம் இருந்தால் கவனிச்சிருக்கணுமா இல்லையா? ஒழுங்கான புலனாய்வு துறையா இருந்தால் அவனை அதனுடைய வேறு வரைக்கும் அன்னைக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கு 40 நடந்திருக்குமா? இந்த 2 பேர் செத்தாண்டு பையில க்ளோஸ் பண்ணி இந்த 2 பேரும் எங்கே வாங்கினா, இது எங்க மூலப்பொருள் எங்க இருந்து வந்துச்சு, இவங்களோட தொடர்பு உள்ளவன் யாரு, அவன் செல்போன்ல என்ன நம்பர் இருக்கிறது, அவன் வீட்டுக்கு வந்த கடிதங்கள் என்ன, யாரெல்லாம் வந்துட்டு போவா அப்படின்னு தேர்ந்துகிட்டே போனீன்னு சொன்னா அது நரேந்திர மோடி கூட போய் நிக்குமா இல்லையா? அன்னைக்கே பிடிச்சி ஒரே அமுக்கு அமைக்கி இருந்தீங்கன்னா நாட்டுல 40 நடந்திருக்குமா? அப்ப எங்க இருந்து தூண்டான்னு எய்தவனை விட்டுவிட்டு அம்பை நோவுற மாதிரி என்ன பண்றான்? இவங்க 2 பேரும் கூலிப்பட தயாரிக்கிறான். எவன் செஞ்சது? எவன் திட்டம்? இதுக்குள்ள சாமா எங்க இருந்து வாங்குறது? மளிகை கடையில் போய் வாங்குற மாதிரி ஜெலட்டின் வாங்கிட முடியுமா? டெட்னேட் வாங்கிட முடியுமா? அமோனியம் நைட்ரேட் போய் கடையில தருவானா? அப்ப இதெல்லாம் எப்படி வரணும்? இதெல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய சப்போர்ட் இருந்தா தான் இந்த ஜாமா சேகரிக்க முடியுங்கிற ஒரு சாதாரண அறிவு கூட புலனாய்வு துறைக்கு வேணாமா? இது கண்டுபிடிக்கிறாங்க, 2 பேர் சாவுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, மத்திய பிரதேசத்தில் 1992 நடக்குது. விஹெச்பி அலுவலகம், விஹெச்பினா விஸ்வ ஹிந்து பரிஷத்துங்கிறோம்ல, அதனுடைய அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது. அதுல ஒருத்தர் சாவுறான், 2 பேர் காயமாகறாங்க. உள்ள போய் பார்த்தா தயாரிப்பு நடந்துட்டு இருக்குது. உள்ள போய் பார்த்தா என்ன இருக்கு? அங்கேயும் மெட்டீரியலோட கைப்பற்றுறாங்க. இது மாதிரி நடக்கிறது. அப்ப எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வர்றேன்? இந்த வேலைகளை செய்பவர்கள் யார்? இவ்வளவு தெளிவான சான்றுகள் உங்களுடைய ரெக்கார்டுகள்ல உள்ளதான் நான் பேசுகிறேன். அரசாங்கத்து ரெக்கார்டு நீங்க மறைக்க இயலாது. போலீசுடைய ஆவணங்கள்ல, டைரிகள்ல உள்ள செய்திகளை தான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இவ்வளவு பேரை கைமயமா மாற்றாங்களே, ஏன் அவர்கள் பக்கம் உங்களுடைய சந்தேகம் திரும்பவில்லை? எதற்காக ஒரு அப்பாவி சமுதாயத்தின் மீது ஒட்டுமொத்தமாக பழி போடுகிறீர்கள்? அதே மாதிரி தானேங்கிறது மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஒரு ஊரு, முஸ்லிம்கள் நிறைஞ்ச ஒரு ஊரு. அந்த ஊர்ல உள்ள ஒரு தியேட்டர்ல என்ன செய்யறாங்க? குண்டு வைக்கிறாங்க. அதை அப்ப உள்ள அரசாங்கம் விசாரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதுல யார் வச்சான்னு போகும்பொழுது எங்க போய் முடியுதுன்னு கேட்டா, மங்கேஷ் தினகர் நிகாம், இது முஸ்லிமா? மங்கேஷ் தினகர் நிகாம் ஒருத்தன், ரமேஷ் ஹனுமந்த் காத்ரி இவன் ஒருத்தன், சந்தோஷ் ஆங்கரே இவன் ஒருத்தன், விக்ரம் தவே இவன் யாரு? முஸ்லிமா? இல்ல, முஸ்லிம் பேர் கிடையாது. இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரன். இந்த 4 ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் இந்த தானேங்கிற ஊர்ல உள்ள தியேட்டர்ல குண்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஆதாரத்தோட எடுக்கிறாங்க. எப்படி ஆதாரம் எடுக்கிறாங்க? அவங்கள சந்தேகத்தின் பேர்ல, சாட்சியத்தின் பேர்ல கைது பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுடைய வீடுகள்ல சோதனை பண்றாங்க. வீடுல சோதனை பண்ணா அமோனியம் நைட்ரேட் இருக்கு இல்லையா, பாக்கெட்டா வச்சு மூட்டையில கட்டி வச்சிருக்காங்க. அமோனியம் அதான் வெடிகுண்டுக்கு பயன்படக்கூடியது. பெங்களூர்ல அதான் வச்சானுவோம். அதே மாதிரி 20 டெட்டனேட்டர் இருக்கிறது. அதான் வெடிக்க செய்யுது. குண்டு தயாரிக்கிறதா இருந்தா என்ன மருந்தா இருந்தாலும் டெட்டனேட்டர் வச்சு வெடிக்க வைப்பானுவோம். டெட்டனேட்டர் 20 இருக்கிறது. ஜெலட்டின் குச்சிகள் அடிக்க இருக்கிறது. டைமர்கள், டைமர்னா டைம் வச்சு கரெக்டா வெடிக்கிறது. 10 நிமிஷம் கழிச்சு வெடிக்கணும்னு வச்சா 10 நிமிஷம் கழிச்சு ஆன் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி டைமர்கள், வோல்டேஜ் மீட்டர்கள், 2 ரேடியோ சர்க்கியூட், ஒரு ரிமோட் கண்ட்ரோலு, ஒரு ரிவால்வர், 92 ரிவால்வருக்கு போடக்கூடிய குண்டு தோட்டா, இவ்வளவு சாமானும் எங்க கிடக்குறான்? இந்த 4 பேரை பிடிக்கிறான்ல, தானேங்கிற தியேட்டர்ல குண்டு வைக்கிறாங்க. 4 பேரை பிடிக்கிறான். 4 பேர் வீடுகளில் சோதனை பண்ணும்போது துப்பாக்கி கிடைக்குது, குண்டு கிடைக்குது, ரிமோட் கிடைக்குது, ரேடியோ சர்க்கியூட் கிடைக்கிறது, அதுபோக ஜெலட்டின் கிடைக்கிறது, டெட்டனேட்டர் கிடைக்கிறது, அமோனியம் நைட்ரேட் கிடைக்கிறது. இவ்வளவும் கிடைச்சிருக்கிறது. இவன்கள் ஏன் எல்லா இடத்திலும் கொண்டு வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு ஏன் சிந்திக்கல? சிந்திக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. தெளிவா இருக்கிறாங்க. அது பாட்டு நீ பாட்டு வச்சுட்டு இருப்பா, உன் பக்கம் வரவே மாட்டோம், எல்லாம் நம்ம பாய்தல்ல போட்டு முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தை இந்த மத்திய மாநில புலனாய்வு துறைகள் சங்பரிவார பயங்கரவாதிகளோடு செய்து கொண்டு நம்ம மேல தொடர்ந்து பழி போட்டுக் கொண்டே வர்ற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் பொழுது மௌனமா நம்ம இருந்தோம். இது அப்பப்ப கண்டுபிடிக்கும் ரோட்ல இறங்கி அரெஸ்ட் பண்றியா இல்லையா, 40 வழக்கு அவன்கிட்ட போடுறியா இல்லையா, சிபிஐல ஒப்படைக்கிறியா இல்லையா அப்படின்னு இந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் இறங்கி நம்ம மக்கள் கருத்தை ஆக்கி இருந்தால்
நாளைக்கு போட பயந்துருப்போம். அதுதான் நாளைக்கு போராட்டத்துக்கு வச்சிருக்கிறோம். இப்ப புதுசா மாட்டிட்டாங்க இல்ல, புதுசா மாட்டினது என்னமோ மாலை காணல மாட்டிட்டான்னு சொன்னீங்க. அதுக்கு முந்தைய 40 பேரை மாட்டிருக்கானுவோ, 40 பேரை விட்டுவிட்டாங்க. இந்த தடவை மாட்டினதை விட்டீங்கன்னு சொன்னா இன்னும் 40 இடத்துல நீங்க தான் சுமக்க வேண்டியிருக்கும். இன்னும் 40 இடத்துல வைப்பான். யார் தலையில போடுவான்? நம்ம தலையில போடுவான். அப்ப இப்ப வசமா மாட்டினது முக்கியமான விஷயம். இந்த வசமா மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. இந்த நேரத்தில் இறங்கி 40 வழக்கையும் சிபிஐல கொடு. அல்லாஹ்